ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் யூனிட் தெர்மோடைனமிக்ஸில் என்ட்ரோபிக்கு ஹீட்டிங் ஏ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா என்ட்ரோபி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு டிஎஸ் டயக்ராம், டெம்பரேச்சர் வர்சஸ் என்ட்ரோபி டயக்ராம் அண்ட் பிவி டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்சஸில் டி எடுத்துக்கலாம். ஸோ இது டி அண்ட் இந்த ஆக்சஸில் எஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் என்ட்ரோபி. ஸோ எஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால் ஆரோ இங்கே, இது இந்த சைட் மூவ் ஆகிறதுனால இது ஆரோ இங்கே. ஸோ அடுத்தது பிவி டயக்ராமும் இங்கே போட்டுடுறேன். தட் இஸ் இது ப்ரெஷர்னு வச்சுக்கலாம் அண்ட் இது வால்யூம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் இது இங்கே மூவ் ஆகிட்ருக்கும் அண்ட் வால்யூம் இது இங்கே மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், இந்த இடத்துல ப்ராசஸே பாருங்கள், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் அந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இருந்ததுனால இந்த லைன் வந்து நம்ம ஹரிசாண்டலாக போட்டுடலாம். ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது அப்படின்றதுனால ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஹரிசாண்டலாக போட்டுடுறேன். ஏன் அப்படின்னா P1 that is equal to P2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா P1 that is equal to P2. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட், இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் இதனுடைய ரெண்டாவது ஸ்டேட். ஸோ இதில் இருக்கிற இந்த ப்ராசஸில் P1ம் P2ம் ஒன்று, அதனால தான் அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பற்றி நான் ஃபஸ்ட் யூனிட்டில் நடத்தியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம், எக்ஸாம்பிளோடு நடத்தியிருப்பேன். ஸோ இப்போது இது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னா V1லேருந்து V2 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, V2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, ஸோ இப்போது ஹீட் கொடுக்க இது இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ ஹீட் கொடுத்தாவே நமக்கு நார்மலாக தெரியும் என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்ன்ட்டு. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக ஹீட் ஆட் பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அண்ட் என்ட்ரோபி ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரைஸ் ஆகிட்டு இது என்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதோடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வரை நமக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஹீட் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போர்ஷனை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த ஏரியா. ஸோ இதோட என்ட்ரோபி சேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த S1 வச்சுக்கலாம், இந்த இடத்த S2 வச்சுக்கலாம். இவ்வளோ என்ட்ரோபி இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது T1 அண்ட் இது வந்து T2, இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை T1 அண்ட் T2ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ், என்ட்ரோபி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட்டோடைய ஃபார்முலா தெரியும் நமக்கு. Q = M × Cp × டெல்டா T, டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் வந்து 1 kgன்னு எடுத்துப்போம் இப்பொழுதைக்கு. ஸோ கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாஸ் அங்கே போட்டுக்கலாம். ஸோ இதை dQ that is equal to டிஃப்ரென்ஸ் இன் Q is equal to மாஸ் 1 kgன்றதுனால அதை விட்டுடலாம். Cp × டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ இங்கே டிஃபர் ஆகுதோ அதை வச்சு dQவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை ஏற்கனவே நமக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டேர்மை dQ/T மாற்றணும். ஏன்னா dQ/T தான் நமக்கு என்ட்ரோபி, டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோப்பின்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம என்ட்ரோபியோடைய டெஃபினேஷனில் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ புரியல அப்படின்னா என்ட்ரோபி டெஃபினேஷனை போய் பாருங்கள். ஸோ இப்போ இதிலிருந்து போத் சைட் டிவைடட் பை T, ஏன்னா இந்த dQ/T வரணுன்றதுனால போத் சைட் டிவைட் பை Tன்னு போட்டுறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், dQ/T மாறிடும், இஸ் ஈக்குவல் டு Cp × dt டிவைடட் பை T மாறிடும். ஸோ இப்போ இதில் நமக்கு டெம்பரேச்சர் இங்கே டிஃபர் ஆகுது, என்ட்ரோபி இங்கே டிஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணிவிடும். இன்டெகிரேட் போத் சைடு, இன்டெகிரேட்டிங் போத் சைடு. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணுறதுனா இந்த dQ/T நான் என்ன மாற்றிக்கலாம்னு போட்டுக்கிறேன், dsன்னு போட்டுக்கலாம். ஸோ ds இன்டெகிரேட்டிங் எதுலேருந்து எது வரைக்கும் என்ட்ரோபி மாறுது, S1 to S2க்கு மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Cp கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் எடுத்துகிறேன். டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ dt டிவைடட் பை Tன்னு எழுதலாம். டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு இந்த இடத்துல பாருங்கள், T1லேருந்து T2க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ட்ரோபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா S2
மைனஸ் S1 போடலாம். that is equal to Cp into 1/t integration of 1/t வந்து log of T2/T1 எழுதலாம். இதெல்லாம் நமக்கு இன்டெகிரேஷன்லாம் தெரியும் அப்படின்றதுனால நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன் இந்த இடத்துல. ஸோ அடுத்தது S2 is equal to இது இப்படியும் எழுதலாம். S2 minus S1 difference in entropy is equal to Cp into ln of T2 divided by T1 இப்படியும் எழுதலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இந்த 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 ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ட்ரோபி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டினில் T2ஓட டெம்பரேச்சர் கொடுத்துருக்கணும், T1ஓட டெம்பரேச்சர் கொடுத்துருக்கணும், சிபியோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்கணும், இல்லை சிபியோட ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்கணும். இங்கே ஏன் சஃபிக்ஸ் பி போட்டிருக்கோன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபிக்கு பண்ண முடியும். ஒரு சில ப்ராப்ளத்தில் இதுக்கு பதில் ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ரெஷரோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, வால்யூமோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. வால்யூமோட வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தா இதை எப்படி இந்த ஃபார்முலாவை வால்யூமாக மாற்றுறது அப்படின்னா நமக்கு கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். 2 ஸ்டேட் மாறுச்சுன்னா P1 V1 divided by T1 that is equal to P2 V2 by T2ன்னு எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். ஸோ இதில் ப்ரெஷர் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், P1 is equal to P2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ P1ஐயும் P2 கேன்சல் பண்ணிட்டா V1 divided by T1 that is equal to V2 divided by T2ன்னு எழுதலாம். ஸோ இந்த T2 இங்கே எடுத்துருவாங்க, இந்த V1 இங்கே எடுத்துருவாங்க. ஸோ T2 divided by T1 that is equal to V2 divided by V1 கிடச்சிரும். ஸோ இப்போ T2 by T1னாலும் V2 by V1னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா S2 minus S1 that is equal to Cp into ln of V2 by V1 எழுதலாம். ஸோ அப்போ ப்ராப்ளத்தில் V2 by V1 கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதாவது V1ஓட வேல்யூ V2ஓட வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் 2 ஃபார்முலா போடுறேன். ஸோ இந்த ஃபார்முலாவும் நமக்கு இம்பார்ட்டண்ட், இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.